அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தீனுல் இஸ்லாம் சுன்ன ஜமாத் மர்சா மாணவர்கள் இன்றைக்கு காசா மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க? உயிர் போனாலும் பரவாயில்ல, வீடு போனாலும் பரவாயில்ல, அத்தாயிரம் போனாலும் பரவாயில்ல, அம்மா போனாலும் பரவாயில்ல, உலகமே போனாலும் பரவாயில்ல, குர்ஆன் எங்களுக்கு போதும். என்ன போதும்? 114 சூரா 30 ஜூஸை அப்படியே மனப்பாடம் செஞ்சுருக்காங்க. எத்தனை பேர்? 500 குழந்தைய. நம்மளை மாதிரி உங்களை மாதிரி குழந்தைய 500 குழந்தைய குர்ஆனே போதும். அவ்வளோ மகிமை, அவ்வளோ சிறப்பு, அந்த குர்ஆனுடைய சிறப்பு அவ்வளோ சிறப்பு அவங்கள அறிஞ்சனால அவங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, குர்ஆன் மனப்பாடம் செஞ்சால் போகும்னு சொல்லி 500 பேர்கள் குர்ஆனை முழுசாக மனப்பாடம் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி அந்த சிறப்பை தான் பார்க்கணும். நம்மளும் அது மாதிரி குர்ஆனை சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை யார் மனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவனம் வழங்குவான், நரகம் ஹராமாக்கி விடுவான். அந்த குர்ஆனுடைய சிபாரிசு மூலமாக 10 நபர்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். பெற்றோர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா கிரீடம் சூட்டப்படும். அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். தீனு துனியா பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து ரஹமத்து எல்லாமே இந்த குர்ஆன் மூலமா அல்லாஹ் நமக்கு வழங்குவான். தீனு துனியா நமக்கு நல்ல வளமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, ரஹமத்தான வாழ்க்கை இந்த குர்ஆன் மனப்பாடம் பண்ண அவ்வளோ சிறப்புகள் மகிமைகள் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட சிறப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த குர்ஆனுடைய சிறப்பு வச்சுருக்கான். அதனால நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமாக மருசாவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு சூறா மனப்பாடம் பண்ண முடியுமோ. ஃபஸ்ட்டு 10-30 சூறா சின்ன சூறா தான். குல் அல்லாஹ் ரப்பின் நாஸ், ஃபலக்கு, நாஸ், வல்லஸ்ரு, அது மாதிரி சின்ன சூறாவே 10-50 சூறா இருக்குது. அப்படியே 50 சூறா பார்த்துட்டோம்னா மொத்தம் எத்தனது? 114 சூறா தான். அப்போ சீக்கிரமாக நம்ம முயற்சி பண்ணி அல்லாஹ்ட்ட துவா செய்து பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்பான அந்த குர்ஆன் நமக்கு நெஞ்சத்தில் கொடுத்துருவோம். அந்த குர்ஆனுக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னால் நமக்கு நரகம் ஹராம். என்ன ஹராமு? நமக்கெல்லாம் சொர்க்கம் கட்டாயமாயிரும். குர்ஆனை மனப்பாடம் வச்சவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சிம்மாசனத்தை வழங்குவான். என்ன வழங்குவான்? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமை முழுமையான வெற்றியை தருவான். நமக்கு என்ன தருவான்? வெற்றியை தருவான். அதனால தான் காசா மக்கள் இன்று 500 குழந்தைகள் குர்ஆனை அப்படியே மனப்பாடம் செஞ்சு அவங்க ஹாஃபிஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி விழாவாக கொண்டாடுறாங்க. 500 குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி, சமானங்களை வழங்கி, அவங்கள ஊக்கமாக, அவங்களுக்கு நல்ல உற்சாகமாக அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க? பரிசுகளை வழங்கி கொண்டு விழா இன்றைக்கி நடத்தியிருக்கிறாங்க காசாவில். பலஸ்தீன் நம்ம கேட்குறோமா இல்லையா? அந்த பைத்துல் முகத்தஸ்லாம் இருக்குதா இல்லையா? புனிதமான பரக்கத்தான இடம். அல்லாஹ் சொல்கிறான், பாரக்கனா ஹவுல நுரியஹு மின் ஆயாத்தினா. அந்த இடத்துல மிகப்பெரிய பரக்கத்தான இடமாக நம்ம ஆச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான். எங்கே? அந்த பலஸ்தீன் காசா அந்த இடத்துல பரக்கத்தான இடமா வச்சுருக்காங்கம்மா. எல்லா ஏராளமான நபியுமாக அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி, சுலைமான் நபி, அது மாதிரி அய்யூப் நபி, தாவூத் நபி எல்லாம் அங்கே அடங்கியிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. இந்த மாதத்தில் ரஜப் மாதத்தில் மேராஜ் போனாங்க. அவங்க தொழிலை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பூமியில் போய் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே நேரடியாக அல்லாஹ்ட்ட போய் நமக்கு தொழிலை வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்தாங்க? தொழுகை வாங்கிட்டு வந்து அஸ்லாத்து மேராஜ் மூமின். நமக்கு என்ன மேராஜ்? தொழுகை. நமக்கு என்ன மேராஜ்? தொழுகை. அப்போ நம்ம தொழுகையை நம்ம கடைபிடிச்சிடணும். குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வரக்கூடிய நோன்பு வருது. அழகான முறை நம்ம எல்லாம் குர்ஆனை அதிகம் ஓதி நோன்புகளை வச்சு நல்ல சிறப்பான